சுதந்திர டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/8/2026 ஆடி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக சுபவிரய பிராப்தம், பணங்கள் வரக்கூடியது, கொடுக்கக்கூடியது போன்ற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதும், லாபமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலங்களும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய வசந்தங்கள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். கடகத்திற்கு மதியம் 3:15 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். மதியம் 3:16 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்பட்டாலும் குருவின் பார்வையால் கிரகம் இருப்பதனால் அழட்டி கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலங்களும் நிம்மதியும் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதம், ஆனந்தம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எல்லா விதமான மாற்றங்களும் அற்புதத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கு உண்மையும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு, உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்காத நன்மைகள்
ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் மேன்மையடையக்கூடிய ஆனந்தம், பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் வெடியக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் நன்மையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம், பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கைக்கு உண்டான அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்துவதற்குண்டான உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். சோம்பலை உதறுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை இடமாற்றங்களோ, தொழில் மாற்றங்களோ, உத்தியோக மாற்றங்களோ, வியாபார மாற்றங்கள் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். வயதில் மூத்தவர்கள், 70 வயதை கடந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளால் தேவையில்லாத குழப்பங்கள் சிலருக்கு திடீரென்று ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்தில் அரசுக்கு எதிராக விஷயத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் நம்பிக்கையும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய வசந்தங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய உத்தரவு பெறக்கூடிய காலகட்டம். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.